தோசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். இப்போ தோசை கல்லை வச்சு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருந்த மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கிறோம். இப்போ இது மூணுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு ஒரு வெங்காயத்தை வச்சு கல்லை நல்லா தேய்ச்சிக்கணும். மக்களே, நம்ம எந்த அளவுக்கு கல்லை தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு தோசை நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நாம ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல் முழுவதுமாக நல்ல மெலிசா தேய்ச்சி விட்டுக்கணும். கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நாம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயம், புதினா, பச்சை மிளகாவை நல்ல நடுவில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம மீனை எடுத்து சேர்த்துக்கலாம் தோசை மேலே. இந்த மீன் வறுத்த மீனாகவும் இருக்கலாம், இல்லை குழம்புல போட்ட மீனாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம தனியாக அவிச்சு எடுத்த மீனாகவும் இருக்கலாம். எது வேணும்னாலும் எடுத்து தோசையில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கர்டு எடுத்து மேலே ஊற்றிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். அதோட அரைச்சி வச்சிருந்த கார சட்னியையும் மேலே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பரப்பி விடுங்க, சுற்றிலும் எல்லா இடத்துலையும் போகிற வரைக்கும். இப்போ நாம தோசையை சுற்றிலுமா எடுத்து மடித்து போட்டுக்கலாம். மக்களே, இவ்வளவுதான் இன்னைக்கான ஒரு சூப்பரான மீன் தோசை ரெசிபி. அந்த ரெசிபிக்கு ஒரு சைட் டிஷ்ஷான ஒரு பவுலில் மீன் குழம்பும் மீனோடைய தலையும் எடுத்து வச்சுருக்கேன். சைடில் 2-3 வெங்காயம் வச்சுருக்கேன். சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.